கிளாசிக்கல் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சென்னை டி நகரில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் இந்த நிகழ்ச்சி, இந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 3000 குழந்தைகள் இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜட்ஜஸ் அவங்கள ஃபில்டர் பண்ணி கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளும் லைவாக மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் சுற்றுகள் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எப்பவும் இருக்கிற ஜட்ஜஸ் பேனலை தவிரவும் ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல் அங்கே இருக்க போகிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது பெருமை தான், ஆனாலும் உங்கள் முன்னாடி பாடுறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். 3000 தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்க அந்த நீதிபதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த அந்த 5 முத்துக்களும் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கரவொலிக்கு இடையே அவர்கள் பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அதில் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ஓட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நீங்கள் உங்களோட ஃபேவரட் சிங்கருக்கு ஓட்டும் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டி நகரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் நடக்க போகிற கர்நாடிக் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே. சபை நிறைந்த நடுவர்கள், சபையை அலங்கரிக்க போகும் அழகான இசை திறமைகள், இவங்களை எல்லாம் நீங்கள் நேரில் வந்து கேட்டு ரசிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஹாய் நிரஞ்சனா. ஹாய் மேம். ரெடி ஆயிட்டியா ஃபைனல்ஸ்க்கு? எஸ் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனதே ரொம்ப நல்ல விஷயம், பெரிய விஷயம். ஃபைனல்ஸில் உன்னோட பெஸ்ட்டு நீ கொடுக்கணும். மார்க்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம். பட் உன்னோட பெஸ்ட்டு நீ எப்படி கொடுக்கலாம், உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை நீ எவ்வளோ நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருக்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறோம். சரியா? ஸோ 3 ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 5 minutes இருக்குது. என்ன, வாட் இஸ் த தீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்? திரை இசையில் பக்தி. சூப்பர். நீ என்ன பாட்டு கொடுத்துருக்க? நான் 3 பாட்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அப்புறம் ராமநாமம் ஒரு வேதமே, திருமால் பெருமைக்கு நிகரேது. ஓகே. இப்போ ராமநாமம் ஆர் திருமால் பெருமையில் உனக்கு எது கான்ஃபிடென்ட்டு? ராமநாமம் ஒரு வேதமே. ராமநாமம் பாடுறியா? மனம் என்னும் வீணை மீட்டிடுவோம், இசை என்னும் மாலை சூட்டிடுவோம், அருள்மிகு ராமநாமம் ஒரு வேதமே, ராகதாளமொடு கீதமே. இங்கே இந்த ஒரிஜினல் பிஜிஎம்லாம் வச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது முடியறதுக்குள்ளேயே எடுத்துடக்கூடாது. அந்த டைம்குள்ளே உன்னால் என்ன பெஸ்ட் பாட முடியும்? அதோட டைம் லிமிட்டேஷன் 5 minutes. 5 minutes. ஓகே ஓகே. சரியா? ஸோ அது அந்த 5 minutesல உன்னால் எப்படி பெஸ்ட்டு ஷோகேஸ் பண்ண முடியுங்கிறத பாரு. ஓகே. அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா ரவுண்டு நீ எந்த லாங்குவேஜ், இந்த ரவுண்டு இந்த காம்படிஷன்னே இல்லை, எப்போவுமே நீ யூ ஷுட் பே அட்டென்ஷன் டு யுவர் ப்ரொனவுன்சியேஷன். ஓகே. ஓகேவா? சரி. ஆல் தி பெஸ்ட். டூ வெல், கிவ் யுவர் பெஸ்ட். சரியா? ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க் யூ மேம். ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு ஃபைனல்ஸ்க்கு? நானா பண்ணியிருக்கேளா? நைஸ். என்ன விருத்தம் சாய்ஸஸ் இருக்கு? ஹே கோபாலக, பாலும் தெளித்தேனும், அது 2 இருக்கா? ஹே கோபாலக்கா ட்ரை பண்ணலாமா? எஸ் மேம். என்ன ராகத்துலலாம் வச்சுருக்கீங்க? சாவேரி, நாட்டக்குறிஞ்சி, காப்பி மேம். சரி. இப்போ நாட்டக்குறிஞ்சியில் எப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தா? ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே கம்சந்தக ஹே கஜேந்திர கருணாபாரின. ஹே கஜேந்திர கருணாபாரின ஒரு வார்த்தை. ஹே கஜே சங்கதி வச்சுட்டு ஹே கஜேந்திர கருணாபாரின. நிறைய இடமும் கிடைக்கும்.
ஹேல. ஏன்னா நெடிலா இருக்கு இல்லையா, ஸோ யூ கெட் ஸ்பேஸ் அங்க சங்கதி பாடுறதுக்கு. கஜேந்திரல சங்கதி வைக்கும் பொழுது அது குறில்ல முடியறது, ரேல முடியறது, ஸோ அது சரியா கேட்காது சம்டைம்ஸ். அதுக்கு ஹேல சங்கதி வச்சுட்டு கஜேந்திர கருணா பாரின அப்படின்னு வச்சுட்டா இன்னும் கரெக்டா இருக்கும். ரைட், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா கான்ஃபிடென்ட்டா பாடுங்க. எஸ் மேம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தளர்வரியா ஒரு நாளும் அதுலயும் இந்த ழ எல்லாம் கரெக்ட். ஒரு நாளும் வருதே அப்புறம் என்ன? தளர்வரியா மனம் தளர்வரியா தளர்வரியா மனம் தரும் தேவ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். பொறுமையா பாடு. நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். ஸ்லோ பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடை கண்களே கடை கண்களே கண்களே கண் இல்ல கண் கண்களே அபிராமி கடை கண்களே அபிராமி அபிராமி கடை கண்களே. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா விருத்தத்துல ராகம் இம்பார்ட்டன்ட் தான் இல்லைங்களா, பட் வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பேசிங் கொஞ்சம் அழகா அங்க இருக்கணும். நிறுத்தி நிதானமா பாடும் பொழுதுதான் அதுல பாவம் இன்னும் நன்னா வரும். இப்ப எனக்கு இது தெரியலன்னு வச்சுக்கோ, எனக்கு எனக்கு இந்த அபிராமி அந்த அதிவர்ஸ் எனக்கு தெரியாதுன்னா நீ பாடுறத வச்சு எனக்கு அது என்னன்னு புரிஞ்சு என்னால எழுத முடியணும். இப்போ அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் தெளிவா உச்சரிச்சு கரெக்டா பாடணும். எதுவா இருந்தாலும் நல்லா கான்ஃபிடென்ட்டா பாடு. உன்னோட பெஸ்ட் என்னவோ அதை கொடு. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேமை கொன்ற மொழிக்கு துணை மென்மை குன்றா மெய்மை குன்றா மொழிக்கு துணை மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரு தோளும். பன்னீர்னு கேக்குறது எனக்கு. ஓகே, அப்போ சங்கதி தோலை கொடுத்தா கரெக்டா இருக்கும். பன்னிரு தோளும், அந்த தோ வந்து நெடில் ஸ்பேஸ் அங்க இருக்கு. சோ அங்க சங்கதி பாடலாம். பன்னீரு பன்னு இருங்கிறது பன்னுங்கிறது அங்க வந்து மெய் எழுத்து பிளஸ் இருங்கிறது இஸ் குரில். சோ இஃப் யூ ஆர் எலாங்கேட்டிங் தட் பன்னீர்னு கேக்கும், which means rose water. We are talking about 12. But it like இப்ப எனக்கு இந்த பாட்டு தெரியல வச்சுக்கோ, ஏன் நான் வந்து இப்ப ரோஸ் வாட்டர் பத்தி பேசுற போல இருக்கு. ஏன்னா முருகனுக்கு பன்னீர் அபிஷேகமும் உண்டோ இல்லையோ, நான் அப்படி அசியூம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா சோ அது ரொம்ப காஷியஸா இருக்கணும் கண்ணா. சோ நீங்க write down the rhythms, what your rhythms whichever you want to sing, write that down. Split போடு அழகா. ஸ்பிளிட் எங்க சங்கதி பாடலாம்னு நீயே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணு. ரைட், all the very best to you. Yeah, first round 5 minutes உங்களுக்கு டைம் இல்லையா? என்ன பாட்டு is your choice? I thought of singing Kathirpan Kamalakannan. That is like my primary choice. சரி, அது ஓகே. வேற apart from that, I thought of Gangai Karai Thotam. Gangai Karai Thotam is a better option. I think you can do that நினைக்கிறேனா. Ma'am, so when we are giving out a Shrutis, film song ku different Shruti and rest of the rounds ku different Shruti, is it feasible? It is feasible. Yeah, it is feasible. Because அந்தந்த பாட்டு சினிமான்னு வரும்பொழுது அது inevitable.
ஆமா. மத்த 2 will be in your Shruti only. The second and third rounds will be in your Shruti. So Sure. first ரவுண்டுக்கான சாங் மட்டும் நீங்க பாருங்க. First out of the two, if you ask me, Gangai Karai Thotam is the option. But otherwise, if you want to do, you can try out songs like Sundari Soundari, அந்த மாதிரி நல்வாழ்வு நாம் வாழ, நான் வரம் வேண்டும் ஸ்ரீதேவின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து உங்க ஸ்ருதிக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அது பாடுறதுக்கு. Okay. சரியா? ரைட். Sure. Thank you, Ma. All the very best. Thank you, ma'am. Thank you so much. सूरनिरागसहो गणपति सूरनिरागसहो. Okay. So will you be able to finish this in 5 minutes? You have only 5 minutes time to this round. Yes, ma'am. I'll work on it. Yeah. Okay. And number 2 is that it has to be as such. How is it in the original, and not adding any manodharmas to it further. Yes, ma'am. So stick to the, be it the Shruti or be the tempo. It's almost closer to the original. It is fine. And the Sangatis, definitely please stick to whatever is there in original only. Yes, ma'am. Yes. Yeah. Then third round, what are you planning? That's your choice, and you'll have 5 minutes for that. Yeah, ma'am. For that, I have chosen Sarvatmaka Sarveshwar. What is that? It's a Marathi song. You see that there are already 2 Marathis in your list. Yes. Give me other choices then. Maybe you can try out some good Dasar Padams. You can try out Ashtapadis. You can try out some Surdasa, Meera Bhajan, Tulsidas Bhajans. Because you have already done Marathi in the first round. So you can think of singing something in a different language. Yes, ma'am. So you can either swap the first round song or decide some other language for the third round. Ma'am, is Hindi okay? Hindi. Yeah. Yeah. Sant Surdas Bhajan. Yeah. You can do something like Gopi Gopala Bala. Yes, ma'am. Like that. Yeah. You can probably think of that. That'll be nice. All the best. Yes, thank you, ma'am. Bye. ತುಳಸಿ ಮಾಲೆಯದ ವನಮಾಲಿ ತುಳಸಿ ಮಾಲೆಯದ ವನಮಾಲಿ. Okay. What is the context of the song? Can you tell me the meaning of it? It's like Tulasi. She's offering Tulasi Mala to Vanamali. It's about Krishna. Okay. And what exactly is the Charanam about? I haven't actually listened to that part. Okay. Okay. The first choice was Ramanam Murugan. Okay. So keep this song. This is a better choice. Okay. Ramanamam Oru Vedamai Vandam. Also the other one, Sringara Velanu Vandam. Keep this as one of the options. And the second option, I can suggest you, there is a song which is very, very good. It is actually from a Telugu movie, but it's a very beautiful song. It is Akhilandeshwari Chamundeshwari. Maybe you can give that a try. It's quite also a challenging number. It comes like Akhilandeshwari Chamundeshwari Palayamam Gauri. அப்படி வரும். பரிபாலயமாம் கௌரி. Sir, Ragamalika. In the next round, my first choice was Jabata Jabata Harinam Swadhiranam Kriti. It's in Ragamalika. And then Vishweshwara Darshanakara Sindhu Bhairavi. Vishweshwara is a better option, I think. You keep Vishweshwara and this Bhageshri both. Okay. And we can decide on 31st also. Practice well.
கிளாசிக்கல் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம சென்னை டி நகரில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் இந்த நிகழ்ச்சி, இந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 3000 குழந்தைகள் இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜட்ஜஸ் அவங்கள ஃபில்டர் பண்ணி கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 5 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளும் லைவாக மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் சுற்றுகள் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் பேனல் எப்பவும் இருக்கிற ஜட்ஜஸ் பேனலை தவிரவும் ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல் அங்கே இருக்க போகிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த குழந்தைகள் பாடுறது பெருமை தான், ஆனாலும் உங்கள் முன்னாடி பாடுறது தான் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். 3000 தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்க அந்த நீதிபதிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த அந்த 5 முத்துக்களும் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கரவொலிக்கு இடையே அவர்கள் பரிசுகளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அதில் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ஓட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நீங்கள் உங்களோட ஃபேவரட் சிங்கருக்கு ஓட்டும் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டி நகரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஹாலில் நடக்க போகிற கர்நாடிக் பக்தி ஐடலோட கிராண்ட் ஃபினாலே. சபை நிறைந்த நடுவர்கள், சபையை அலங்கரிக்க போகும் அழகான இசை திறமைகள், இவங்களை எல்லாம் நீங்கள் நேரில் கேட்டு ரசிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம்.